ஆரோக்கியமும் சுகாதாரம் சுத்தம் அதில் தான் இருக்குது. இப்போ இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக இருக்குது, மக்கள் அவ்வளோ நீட்டாக இருக்காங்க, எல்லாமே க்ளீனாக இருக்குது. அந்த க்ளீனிங்க்கே அந்த ஒரு ஒழுக்கம், அதுக்கே வந்து ஐஸ்வர்யம் வந்தே ஆகுங்க. இப்போ நம்ம வந்து கர்ப்பப்பைக்கான க்ளீனிங் பண்ணுறோம். கர்ப்பப்பையை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணால் அங்கே எப்படி இருக்கும்? ஒரு அறையை சுத்தம் பண்ணிங்கன்னா தெய்வீகமாக இருக்கும் தெரியுமா? நீங்களே ஒரு பெட்ரூமோ இல்லை உங்களோட கபோர்டோ இல்லை கிச்சன் டாய்லெட் இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே பார்த்து ரசிப்பீங்க இல்லை? அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த இடம். சுத்தமாக வச்சுருக்க ஒரு மகிழ்ச்சி பொங்கும். அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார, நம்ம உணர்வுக்குள்ளார கர்ப்பப்பை, மனசு, ஆன்மா, மூளை, அறிவு, உடம்பு எல்லாத்தையும் நம்ம சுத்தப்படுத்த க்ளீன் ஆக ஆக என்னாகும்? ஒரு ஒழுக்கம் வரும். ஒரு ஒழுக்கம் வந்தால் என்ன ஆகும்? அடுத்து அது வந்து செல்வ செழிப்பாகும். ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம் இது எல்லாமே செல்வத்தை கொடுக்கும். மேலை நாடுகள்லாம் ஏன் செல்வ செழிப்பாக இருக்காங்கன்னா அந்த சுகாதாரம் தான். அப்போ நம்ம நாடு ஏன் வந்து விலை கம்மியாக தர மாட்டிங்களா, ஃப்ரீயாக தர மாட்டிங்களா, ஆஃபர் தர மாட்டிங்களா? அதனால தான் நம்ம பின்தங்கியே இருக்கிறோம். நல்ல ஹைஜீன், சுகாதாரம், ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தினோம்னா நம்மளுக்கும் அந்த ஐஸ்வர்யம் சௌபாக்கியம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கர்ப்பப்பைய அவ்வளோ ஆரோக்கியமாக சுகாதாரமாக சுத்தமாக வச்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப அருமையான சோல், ஆன்மா வந்து அந்த உடம்புக்குள்ளார வந்து குடிபுகிறதுக்காக வரும். அதனால தான் நமக்கு இவ்வளோ பாராட்டு, இவ்வளோ வாழ்த்து, இவ்வளோ நன்றிகள், இவ்வளோ பெருமைகள் கிடைப்பதற்கு காரணம் என்னன்னா நம்ம ஆணி வேறு, நம்மளோட மூலாதாரம்ங்கிறது மூல ஆதாரத்திற்கான அடிப்படையான ஒரு விஷயத்துல கை வச்சிருக்கோம். அதனாலதான் உங்களை எல்லாரையும் கொண்டாடுங்கன்றேன். இந்த எஜுகேட் பண்றோம் பாத்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய கல்வி. நாலேஜ் வேறு, எஜுகேஷன் வேறு, விஸ்டம் வேறு. இப்போ வந்து எஜுகேஷனல்ங்கிறது புத்தகத்தில் இருக்கிற கல்வி, நாலேஜுங்கிறது இறைவனுடைய கல்வி, விஸ்டம்ங்கிறது இறைவனாகவே மாறுவது, ஞானம். எப்படி இந்த உயிர்கள் ஜனனம் ஆகுது, எப்படி ஒரு உயிர் வாழுது, கர்மாவோட அடிப்படை என்ன, பிரபஞ்சம் எப்படி இயங்குது, அப்படியே கண்ணை மூடி யோசிங்க. கர்மானா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, ஆற்றல்னா என்ன, பிறப்புனா என்ன, ஜனனம்னா என்ன, மரணம்னா என்ன, மரணத்துக்கு அப்பால் என்ன, தலைமுறை என்ன, பாவ புண்ணிய கர்மா என்ன, அதர்மம் என்ன, தர்மம் என்ன, ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம், நமக்கு மாற்றம் நடக்குமா நடக்காதா, யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை தான் நம்மளை மேலே மேலே எடுக்கும். கண்ணை மூடி யோசனை பண்ணுங்க. அப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்கிற பொருள் வந்து ஒரு துருப்பு சீட்டு. அந்த ஹைஜீனையும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் ஆனந்தத்தையும் ஆன்மீகத்தையும் அமைதியையும் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு துருப்பு சீட்டு ஃபெமினையன். இந்த துருப்பு சீட்டை கையில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட பயணத்துக்கு நீங்கள் தயார் ஆனீங்கன்னா இந்த பொருள் உங்களுக்கு பொருளாக தெரியாது. இது ஒரு நாப்கினா தெரியாது, அதுக்குள்ளார இறையருள் இருக்குதுன்னு தெரியும். உங்கள் பார்வை மாறிடும், நீங்கள் பேசுகிற விதங்கள் மாறிடும். நீங்கள் வந்து அந்த பாரதி சொன்னது போல் இந்த பூமியில் வந்து பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மரங்கள், தாவரங்கள், மனிதர்கள் எல்லாருமே இன்புற்று இருக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுன்னு கேட்பார். அதற்கு நான் ஏதாவது செய்யணும்னு கேட்பார். அந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வரமாக மாறிவிடும். அந்த வரம் தான் நமக்கு தரமாக கிடைச்சிருக்குது. நாம் ஒவ்வொரு லேயர்லேயும் கவனம் செலுத்துகிறோம். அதை தயாரிக்கிற மெத்தேட் இருக்குது பாருங்கள், மனுஷனோட மூச்சு காற்று கூட படாத அளவுக்கு நம்ம தயாரிக்கிறோம். அந்த சுத்தமான ஒரு பொருள், சுகாதாரமாக தயாரிக்கிற ஒரு பொருள், ஒரு ஒரு கருவறையில் எப்படி அபிஷேகம் நடக்கும், இறைவனுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுவோம், பார்த்து எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த அபிஷேகம், அந்த இடம், அந்த பிறப்புறுப்பு அந்தரங்கம் சொல்கிறோம். அது வந்து இறைவனுடைய பள்ளி அறை. அந்த பள்ளி அறை பூஜை வந்து நடக்கிறதுக்கு ஃபெமினைன் வந்து காரணமாக இருக்குது. அது ஒரு பூஜைக்குரியது. அதனால தான் அதை மாத விடாயினே சொல்கிறது இல்லை, மாத வழிபாடு. பூஜைங்கிறது என்ன? வழிபாடு. வழிபாடு நடக்க நடக்க அந்த வழிபாட்டுக்குள்ளே யார் வருவா? இறைவன் தான் வருவார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வார் செய்தொழில் வேற்றுமையான் திருவள்ளுவனின் குரலை வணங்கி ஆரம்பிக்கின்றேன். Warm greetings to everyone present here. I am truly honored to stand before this esteemed gathering to share our journey of empowering women and promoting peace through entrepreneurship. As Oprah Winfrey rightly said, peace begins when women
take the lead in negotiation. We know how to listen, build bridges, and ensure that all voices are heard. This reasons deeply with our vision at Feminine Female Empowerment Movement of India.